Dear students, welcome to all. Last classes வந்து liquefaction of gases பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு Joule-Thomson எஃபெக்ட் அப்படின்னு என்ன? Joule-Thomson எஃபெக்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் Joule-Kelvin எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஜென்ரலாக இன்சியில் வந்து கேஸ் வந்து நம்ம அட் கான்ஸ்டன்ட் ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்தா இஸ் அலோட் டு சஃபர் த்ரோட்டில் எக்ஸ்பேன்ஷன். ஒரு ஃபைன் ஃபாரஸ் வழியாக அலோவ் பண்ணோம்னா த்ரோ த போரஸ் ஃப்ளக் ஆஃப் சில்க் ஊல், இந்த பஞ்சு காட்டு இதெல்லாம் இருக்கும், அல்லது அதான் சில்க் அல்லது காட்டன் நூல் வழியாக வந்து நம்ம நிறைய ஃபைன் போரஸ் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுலேயே நம்ம அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா lower the pressure adiabatically. அப்போ நமக்கு என்ன ஆகுனா changes the temperature, ஓகேங்களா? either cooling or heating is observed. This is called Joule-Thomson அல்லது Joule-Kelvin effect அப்படின்னு சொல்ல முடியும், ஓகேங்களா? நம்ம இன்சியில் என்ன பண்ணுறோம், ஹை ப்ரெஷரில் நம்ம கேஸ் வந்து என்ன பண்ணுறோம், சஃபர் த்ரோட்டில் எக்ஸ்பேன்ஷன், ஓகேங்களா? எது வழியாக அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃபாரஸ் பிளக் ஆஃப் சில்க் எடுத்துக்கலாம், ஊல் அல்லது காட்டன் நூல், அது வழியாக அனுப்புகிறோம். அதில் நிறையா ஃபைன் ஃபாரஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக நம்ம adiabatic எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம கூலிங் அல்லது ஹீட்டிங் எது வேணாலும் நடக்கலாம், ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் Joule-Thomson அல்லது Joule-Kelvin எஃபெக்ட். நமக்கு Joule-Thomson எஃபெக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் Joule-Kelvin எஃபெக்ட். இதுவே நமக்கு டிஆர்பி கேட்கலாம், மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ கான்ஸ்டன்ட் ஹை ப்ரெஷரில் நம்ம கம்ப்ரஸ்டு கேஸை அந்த காட்டன் நூல் வழியாவோ அல்லது சில்க் ஊல் வழியாவோ அனுப்பி நமக்கு வந்து ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கூலிங்கோ ஹீட்டிங்கோ இது மாதிரியான அப்சர்வேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் Joule-Thomson எஃபெக்ட் அல்லது Joule-Kelvin எஃபெக்ட், ஜேகே எஃபெக்ட் சொல்ல முடியும். Joule is collaborated with Thomson. Joule is collaborated with William Thomson. William Thomson நம்ம என்ன சொல்கிறோம், லார்டு கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? திஸ் இஸ் லைக் அஸ் வெரி சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட், ஓகேங்களா? ஸோ லைக் அஸ் அதில் இருக்க அந்த போரஸ் ஃப்ளக் எக்ஸ்பாண்டரில் சொல்லலாம். இன் திஸ் எஃபெக்ட் த டோட்டல் ஹீட் ஃபங்க்ஷன் H equal to U plus PV remain constant. ஏன்னா திரும்ப நம்ம இங்கே சொல்கிறோம் adiabatic expansion. adiabatic அப்படின்னாவே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது adiabatic expansion. adiabatic அப்படின்னாவே வெப்ப மாற்றிடற்ற, வெப்பம் மாறாமல் இருக்கணும். ஹீட் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ என்தால்ஃபி H equal to U plus PV. H அப்படின்னா நம்ம என்தால்ஃபின்னு சொல்லுவோம், என்தால்ஃபி ஹீட் ஃபங்க்ஷன், U இன்டர்னல் எனர்ஜி, P ப்ரெஷர், V வால்யூம். ஸோ இது மிக முக்கியமானது, இது மாறாமல் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து 3 கன்க்ளூஷன்ஸ் நமக்கு ஜேகே எஃபெக்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன், அட் ஆர்டினரி டெம்பரேச்சரில் ஆல் கேஸஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் தவிர எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா கூலிங் எஃபெக்ட் நமக்கு ஆன் பாசிங் த்ரூ த போரஸ் ஃப்ளக் இட் டு ஷோ த கூலிங் எஃபெக்ட். நமக்கு ஹைட்ரஜன் மட்டுமே ஹீட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ரஜன் இட் ப்ரொடியூஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட். இது மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ ஹைட்ரஜன் ஹீலியம் தவிர மீதி எல்லாமே நமக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் மட்டும்தான் கொடுக்கும், இது மட்டும்தான் நமக்கு ஹீட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா? அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன், அட் சஃபிஷியன்ட்லி லோ டெம்பரேச்சர் ஆல் கேஸஸ் ஷோ த கூலிங் எஃபெக்ட். மிக குளிர்ந்த வெப்பநிலையில், மிக லோ டெம்பரேச்சர் தாழ்ந்த வெப்பநிலையில் எல்லா வாயுக்களுமே குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டாவது கன்க்ளூஷன், ஜேகே எஃபெக்டோட Joule-Kelvin எஃபெக்டோட செகண்ட் கன்க்ளூஷன், ஓகேங்களா? ஸோ இதில் மிக முக்கியமானது, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த Joule-Thomson போரஸ் பிளக் எக்ஸ்பேண்டரில் நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தா பிஸ்டன் இருக்குது,
அதை யூஸ் பண்ணி நமக்கு வேக்கம் அல்லது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அடுத்து இது வழியாக உள்ள வர கேஸ் வந்து பார்த்தா நமக்கு வாட்டர் பாத், இதுக்கு பேர் வந்து நம்ம வாட்டர் பாத் சொல்லுவோம். டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதுக்காக நம்ம வாட்டர் பாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு T2 அண்டு T1 அப்படிங்கிற நமக்கு தெர்மோமீட்டர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மிக முக்கியமாக நமக்கு the apparatus consists of porous plug having the 2 brass disc இருக்குது பாருங்கள். D மேலே ஒரு டிஸ்க் இருக்குது, கீழே ஒரு டிஸ்க் இருக்குது. இது மிக முக்கியமானது. the phase between the disc வந்து பார்த்தா நம்ம காட்டன் wool அல்லது silk fibers இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். இது வழியாக ஏர் மாலிகுல் உள்ளே பூந்து வெளியே வரும்போது நமக்கு அதில் ஏதாவது டஸ்ட்டு கண்டாமினேஷன் தான் ஃபில்டர் ஆகும். அது அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ஹை ப்ரெஷரில் உள்ளே பூந்து வெளியே எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது நம்ம கூல் ஆயிரும். The porous filth is fitted with the cylindrical box. இந்த நமக்கு இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் cylindrical box. இந்த cylindrical box தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதை வந்து 2 சைடு wood யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம். So this is done to avoid loss or gain of heat from the surroundingலேருந்து நமக்கு வந்து பார்த்தா சுற்றுப்புற சூழ்நிலையினால் இது எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம வுட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அதுக்கப்புறம் இந்த சிலிண்டரில் வந்து பார்த்தா T1 T2ங்கிற 2 சென்சிட்டிவ் பிளாட்டினம் ரெசிஸ்டன்ட் தெர்மோமீட்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். டு மெஷர் த டெம்பரேச்சர், உள்ளே வர இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கேஸோட கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு T1 T2 அப்படிங்கிற தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். த கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு டு ஹை ப்ரெஷர் வித் த ஹெல்ப் ஆஃப் பிஸ்டன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஹை ப்ரெஷர் உள்ள அனுப்புகிறோம். இட் இஸ் பாஸ்டு த்ரூ த ஸ்பைரல் டியூப் இம்ப்ரெஸ் இன் த வாட்டர் பாத்துக்குள்ளே உள்ளே பூந்து வருதுல. எதுக்காகனா டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அந்த பர்பஸ்க்காக. இஃப் தேர் எனி ஹீட்டிங் ஆஃப் கேஸ் டியூ டு கம்ப்ரெஷன், திஸ் ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை த சர்க்குலேட்டிங் வாட்டர் இந்த வாட்டர் பாத். அதுக்காக தான் வாட்டர் பாத் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து இந்த சோதனையுடைய மிக முக்கியமான இது வந்து பார்த்தா இன்வர்ஷன் டெம்பரேச்சர், ITI நம்ம சொல்லுவோம். புரட்ட வெப்பநிலை இதுதான் மிக முக்கியமானது. The behavior of large number of gases was studied at various inside temperature of the gas. நமக்கு இது வந்து நம்ம என்ன மிக முக்கியமான ரிசல்ட் கிடைக்குதுன்னா, at sufficiently low temperature குறைந்த வெப்பநிலையில் all gases show the cooling effect, குளிர்ச்சி ஏற்படுத்துது. at ordinary temperatureல all gases except ஹீலியம் தவிர எல்லாமே வந்து கூலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. முக்கியமாக இந்த ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் மட்டும் ஷோ த ஹீட்டிங் எஃபெக்ட் at room temperature. இது கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து the falling temperature is directly proportional to, அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, it is directly proportional to difference in the pressure on two side of the porous plug. இது மிக முக்கியமான கொஸ்டின். அந்த வெப்பநிலை மாறுபாடானது, அந்த வெப்பநிலை சரிவு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவல் இருக்கும். மிக முக்கியமானது ஃபாலிங் டெம்பரேச்சர், வெப்பநிலை சரிவானது எதற்கு நேர்த்தகவல் இருக்கும்னா the difference in temperature on both side of the porous plug. ஓகேங்களா, போரஸ் பிளக்கோட போத் சைடில் இருக்க ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டுக்கு நேர்த்தகவல் இருக்கும். ஃபார் த ஃபாலிங் டெம்பரேச்சர் ஃபார் கிவன் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் டிகிரீசஸ், the falling temperature for a given difference present decreases with rise in inside temperature of the gases.
It was found that cooling effect decreased with increase of inset temperature. Inset temperature அதிகமாக இருக்கும்போது cooling effect வந்து decrease ஆகும். ஒரு particular temperatureல நமக்கு 0 கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்ல வராங்கன்னா, this particular temperature, the Joule heating effect changes the sign is called temperature inversion. நமக்கு பாசிட்டிவ் JK எஃபெக்ட் நெகட்டிவ் JK எஃபெக்டாக மாறுது, அல்லது நெகட்டிவ் JK எஃபெக்ட் நெகட்டிவ் ஜூல்-தாம்சன் விளைவு, ஓகேங்களா, எதிர் ஜூல்-தாம்சன் விளைவு நேர் ஜூல்-தாம்சன் விளைவாகவோ அல்லது நேர் ஜூல்-தாம்சன் விளைவு எதிர் ஜூல்-தாம்சன் விளைவோ மாறு இல்லையா, அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் இன்வர்ஷன் TI அப்படிங்கிறாங்க. The temperature at which Joule-Thomson effect is 0 அல்லது எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு Joule-Thomson effect 0வோ அந்த சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட், தேர்வில் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. எந்த வெப்பநிலையில் Joule-Thomson விளைவு 0 நடைபெறலை அல்லது சைன் சேஞ்ச் ஆகுது அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் புரட்டு வெப்பநிலை. இந்த புரட்டு வெப்பநிலையுடைய மதிப்பு வந்து பார்த்தா TI equal to 2A by நம்ம RBன்னு சொல்லலாம். இங்கே AB அப்படிங்கிறது வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட், R அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வாயு மாறிலி, A and Bங்கிறது கான்ஸ்டன்ட் வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட், R அப்படிங்கிறது வந்து வாயு மாறிலி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இது மிக முக்கியமானது. கண்டிப்பாக இந்த டெஃபினிஷன்ஸ் நமக்கு TRவில் கேட்கலாம் அல்லது இந்த ஃபார்முலா கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்வர்ஷன் புரட்டு வெப்பநிலை 2A by RB 2A by RB. இப்போ த டெம்பரேச்சர் நம்ம லெஸ் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர்னா புரட்டு வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது நமக்கு அங்கே ஜூல் கெல்வின் எஃபெக்ட் வந்து பார்த்தா ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் வந்து நமக்கு குளிர்வீச்சில் தோற்றுவிக்கும். வெப்பநிலை நம்ம வெப்பநிலை படிப்படியாக குறைக்கிறோம், புரட்டு வெப்பநிலைக்கு கீழே கொண்டு போகும்போது அங்கே குளிர்தல் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர் புரட்டு வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும்போது நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம மாறுநிலை வெப்பநிலை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட கம்மியாக தான் இருக்குது, ஆனால் புரட்டு வெப்பநிலைக்கு மேலே இருக்குது. த டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர் அப்போனா நமக்கு புரட்டு வெப்பநிலைக்கு கீழே கொண்டு போனால் குளிர்தல் நடைபெறும், புரட்டு வெப்பநிலைக்கு மேலே இருக்கும்போது அங்கே வெப்பம் நடைபெறும். ஓகேங்களா? நமக்கு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அப்படின்னா அதுக்கு வந்து புரட்டு வெப்பநிலை 193 கெல்வின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹைட்ரஜனோட புரட்டு வெப்பநிலை டெம்பரேச்சர் இன்வர்ஷன் 193 கெல்வின். அது ஹீலியத்துக்கு வந்து பார்த்தா 35, ஹீலியத்துக்கு 35. இது மிக முக்கியமானது. ஸோ டோட்டலாக இங்கே 4 கொஸ்டின் பிரச்சனாக வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த கொஸ்டின் கேட்கலான்னா, எந்த டெம்பரேச்சரில் நமக்கு Joule-Thomson எஃபெக்ட் 0 கண்டிப்பாக கேட்பாங்க. தட் இஸ் நோன் as டெம்பரேச்சர் இன்வர்ஷன். ஸோ டெம்பரேச்சர் இன்வர்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தா TI equal to 2A by RB 2A by RB இது கேட்கலாம். த டெம்பரேச்சர் லெஸ் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா கூலிங் டேக் பிளேஸ். த டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா ஹீட்டிங் டேக் பிளேஸ். ஹீலியத்தோட இன்வர்ஸ் டெம்பரேச்சர் 35 கெல்வின், ஹைட்ரஜனுக்கு 193 கெல்வின் 193 கெல்வின். இதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தா ரீஜெனரேட்டிவ் கூலிங். ரீஜெனரேட்டிவ் கூலிங் அப்படின்னா என்ன? In the case of hydrogen and helium, heating was observed at room temperature. It was at a temperature far higher than its inversion. So temperature வந்து பார்த்தா இன்வர்ஸ் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்குனால நமக்கு ஹீட்டிங் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. In the case of hydrogen and helium, heating was observed at room temperature. It was நம்ம என்ன சொல்ல வரோன்னா temperature far higher than its inverse temperature. The temperature of the inversion for hydrogen நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா செல்சியஸில் சொல்லும்போது நமக்கு அங்கே கெல்வினில் பார்த்தோம், இங்கே வந்து செல்சியஸில் இருக்கோம் -80 டிகிரி செல்சியஸ். ஹீலியத்துக்கு வந்து பார்த்தா -258 டிகிரி செல்சியஸ் இன்வர்ஸ் டெம்பரேச்சர் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இதுவும் முக்கியமானது. நமக்கு
நமக்கு 0 கெல்வின் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா -273 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு அங்கே என்ன பார்த்தோம்னா ஹீலியத்துக்கு வந்து 35 கெல்வின் பார்த்தோம். ஹீலியத்துக்கு எவ்வளோ பார்த்தோம்? ஹீலியத்துக்கு 35 கெல்வின் பார்த்தோம். ஸோ அப்போ நமக்கு -273 டிகிரி செல்சியஸில் இந்த 35 உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ஹீலியத்துக்கு நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ரிசல்ட் வந்து நமக்கு -258 டிகிரி செல்சியஸ். வருது, இது வருதான்னு வெரிஃபை பண்ணுங்க. -258 டிகிரி செல்சியஸ் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணுங்க, வருதான்னு வெரிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட், if the helium is passed through the porous plug at the temperature lower than -258, நம்ம என்ன பண்றோம், ஹீலியத்தை வந்து ஒரு அந்த porous plug வழியா அனுப்பும்போது நமக்கு டெம்பரேச்சர் வந்து குறையும். It will show the cooling effect. It means any gas below its inverse temperature show the cooling effect when it is passed through the porous plug அல்லது throttle valve, சின்ன ஃபைன் ஹோல் வழியாவோ அல்லது அந்த பஞ்சு வழியாவோ அனுப்பும்போது நமக்கு என்ன ஆகும்? ஸோ இருக்கப்பட்ட அல்லது அமுக்கப்பட்ட அந்த வாயு வந்து பார்த்தா இந்த நுண்துளை வழியாக அனுப்பி வெளியே வரும்போது அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது குளிர்வித்தலை ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து நம்ம ரீஜெனரேட்டிவ் கூலிங் அல்லது நம்ம ஜூல் கெல்வின் கூலிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரீஜெனரேட்டிவ் கூலிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜூல் ஜேகே கூலிங் சொல்ல முடியும். திஸ் இஸ் யூஸ்ட் இன் த லிக்விஃபிகேஷன் ஆஃப் நிறைய கேஸஸ், இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், இது மாதிரி இந்த கேஸஸ்லாம் லிக்விஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரீஜெனரேட்டிவ் மெத்தடு நம்ம எடுத்துக்கலாம். ரீஜெனரேட்டிவ் கூலிங் இஸ் அந்த ஜூல் கெல்வினா இதை ரிப்பீட்டிங்காக நம்ம இதே எஃபெக்ட் நம்ம ரிப்பீட்டிங்காக பண்ணும்போது அதை ரீஜெனரேட்டிவ் கூலிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். The cooling or heating of gas due to free expansion through the porous plug from the higher pressure to lower pressure will depend on the cooling or heating வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா the deviation from the boil temperature அந்த வெப்பநிலை எந்த அளவு டிவியேட் ஆகிருக்கு அது மிக முக்கியம். செகண்டு, ஒர்க் டன் இன் ஓவர் கம்மிங் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன், மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? காற்று மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கூலிங்கோ அல்லது ஹீட்டிங் எஃபெக்டோ அந்த ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் வந்து நமக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டீவியேஷன் ஃப்ரம் த பாயில் டெம்பரேச்சர், மூலக்கூறுக்கு இடையே உள்ள அந்த ஈர்ப்பு விசை, இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுவும் நமக்கு தேர்வு கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 3 கேசஸ் தான் சொன்னோம். ஓகேங்களா? எஃப் நமக்கு வந்து கூலிங் இருக்கும். த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து பார்த்தா டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து நமக்கு தெரியும் 2A/RB. ஸோ டெம்பரேச்சர் லெஸ் தென் டெம்பரேச்சர் இன்வர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு cooling will take place if the temperature of the gas is less than inverse temperature. இது case 1. அடுத்து the temperature is called TI. second cases நம்ம என்ன சொல்றோம்னா the temperature equal to inverse temperature, T equal to 2A/RB. ஓகேங்களா? that this temperature is called the temperature inverse. மிக முக்கியமானது. செகண்ட் கேசஸ், இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ், இது மிக முக்கியமானது. இங்கே வந்து ஜேகே எந்த விளைவும் இருக்காது. இந்த புள்ளியில் வந்து பார்த்தா த டெம்பரேச்சர் ஈக்குவல் டு இன்வர்ஸ் டெம்பரேச்சர், புரட்டு வெப்பநிலையில் இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் ஜேகே எஃபெக்ட் வந்து பாசிட்டிவ் ஜேகே எஃபெக்டாக மாறும், அல்லது பாசிட்டிவ் ஜேகே எஃபெக்ட் நெகட்டிவ் ஜேகே எஃபெக்டாக மாறும், சைன் மாறும். ஸோ இங்கே வந்து பார்த்தா சுழி ஜேகே எஃபெக்ட் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து ஜேகே எஃபெக்ட் நடக்காது. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு கேசஸ் வந்து பார்த்தா
cases 3ல வந்து பார்த்தா temperature greater than inverse temperature heating take place if the temperature of the gas is more than temperature of the inversion. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம வெப்பநிலையை புரட்டு வெப்பநிலைக்கு கீழே கொண்டு போகும்போது நமக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. டெம்பரேச்சர் புரட்டு வெப்பநிலைக்கு சமமாக நடைபெறும் போது அங்கே நமக்கு என்ன ஆகுனா நேர் ஜேகே விளைவு எதிர் ஜேகே விளைவாகவோ அல்லது எதிர் ஜேகே விளைவு நேர் ஜேகே விளைவோ நடைபெறும். அது மிக முக்கியமானது. மூணாவது கேசஸ் வந்து பார்த்தா டெம்பரேச்சர் வெப்பநிலையானது புரட்டு வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தா குளிர்வித்தல் நடைபெறாது, வெப்பம் தான் நடைபெறும், வெப்பம் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஹீட்டிங் வில் டேக் பிளேஸ் இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இஸ் மோர் தென் டெம்பரேச்சர் இன்வர்ஸ். இந்த மூணு பார்த்துக்கோங்க. If the gas is at the temperature of inversion, second case பார்த்தோம் இல்லையா, T equal to Ti. So அப்போ வந்து no cooling, no heating is observed when it is passing through the porous plug. ஓகேங்களா. எப்போ வந்து no cooling அல்லது no heating effect is observed அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் வந்து நம்ம டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்கிறாங்க. If the gas is at the temperature lower than the temperature inversion, Ti வந்து நமக்கு T less than Ti, temperature less than temperature inversion, cooling will take place when it is passing through the porous plug. This is called regenerative cooling அல்லது Joule-Kelvin cooling சொல்ல முடியும். என்ன சொல்றாங்கன்னா the temperature less than inverse temperature, நம்ம வெப்பநிலையானது அந்த வாயு மூலக்கூறுகளுடைய வெப்பநிலையானது புரட்டு வெப்பநிலைக்கு குறைவாக இருக்கும்போது அந்த போரஸ் பிளக்லேருந்து வெளியே வரும்போது கூலிங் அந்த கூலிங் பேர் தான் ரீஜெனரேட்டிவ் கூலிங் அல்லது Joule-Kelvin கூலிங் சொல்ல முடியும். திஸ் பிரின்சிபல் யூஸ்டு இன் த லிக்யூஃபிகேஷன். ஸோ கால்டு பர்மனன்ட் கேஸஸ் வந்து இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் நம்ம வந்து லிக்யூஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண ரீஜெனரேட்டிவ் கூலிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கான்செப்ட், இஃப் த கேஸ் அட் ஹை டெம்பரேச்சர் த டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் inverse temperature, the temperature நம்ம என்ன சொல்றோம் higher than inverse temperature, அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா instead of cooling பதிலா என்ன ஆகுது heating is observed when the gas is passed through the porous plug. ஓகேங்களா. ஸோ இந்த மூணு கேசஸ் மிக முக்கியமானது. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. கேஸ் 1 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். the temperature equal to inverse temperature, no heating அல்லது cooling effect is observed. ஓகேங்களா. அது கான்செப்ட் நம்பர் 2, த டெம்பரேச்சர் லெஸ் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர். ஓகேவா. ஒரு ஹைலி கம்ப்ரஸ்டு கேஸ் வந்து பார்த்தா நம்ம வந்து இது மாதிரி பண்ணும்போது இங்கே குளிர்தல் நடைபெறும். போரஸ் ஃப்ளக் வழியாக அனுப்பி டெம்பரேச்சர் வந்து இன்வர்ஸ் டெம்பரேச்சர் கம்மியாக கொண்டு போகும்போது நமக்கு குளிர்வித்தல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் கூலிங். இதை ஜேகே விளைவு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. தேர்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா the temperature greater than inverse temperature, வெப்பநிலையானது புரட்டு வெப்பநிலைக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து வெப்பம் ஏற்படும். ஓகேங்களா. குளிர்வித்தல் நடைபெறாது, அங்கே வந்து காற்று மாலிக்கூறுகளானது வெப்பத்தோடு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர். இந்த மூணு கேசஸ்மே மிக முக்கியமானது. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட், த ரிலேஷன் பிட்வீன் பாயில் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இன்வர்ஷன், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கண்டிப்பாக இந்த மூணு ஃபார்முலா வந்து ஏதாவது ஒன்று டிஆர் கேட்க வாய்ப்பு இருக்குது. டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னா டிஐ ஈக்குவல் டு 2a/RB, டிஐ ஈக்குவல் டு நமக்கு 2a/RBன்னு சொல்லலாம். இங்கே ஏ அண்ட் பிங்கிறது வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், ஆர் அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து பாயில் டெம்பரேச்சர், பாயில் வெப்பநிலை அப்படின்னா டிபி ஈக்குவல் டு a/RBன்னு சொல்லலாம், a/RB. இது வந்து பார்த்தா டிபி ஈக்குவல் டு TI/2ன்னு சொல்லலாம். புரட்டு வெப்பநிலையில் பாதி தான் இருக்கும், புரட்டு வெப்பநிலையை விட கம்மியாக இருக்கும் அல்லது அதில் பாதி இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்து மிக முக்கியமானது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், மாறுநிலை வெப்பநிலை. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா மாறுநிலை வெப்பநிலை. அதோட வேல்யூ வந்து பார்த்தா 8a/27 RB, 8a/27 RB. மூணு சொல்லலாமா. நமக்கு டெம்பரேச்சர் இன்வர்ஷனோட வேல்யூ 2a/RB, பாயில் டெம்பரேச்சர் a/RB, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 8a/27 RB. இதெல்லாம் மிக முக்கியமானது. ஸோ ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2 கம்பேர் பண்ணுங்க.
inverse temperature equal to how much of time boil temperature கண்டிப்பா கேட்பாங்க. So inverse temperature is equal to நம்ம என்ன சொல்லணும்னா 2 times boil temperature. 2 times boil temperature. இதுவும் மிக முக்கியமான questions. Huge times நிறைய times நமக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க, ஹை லெவல் எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த இன்வர்ஸ் டெம்பரேச்சருக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரேஷியோ நமக்கு எவ்வளோ இருக்கும்னா, இந்த இன்வர்ஸ் டெம்பரேச்சருக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ அதோட வேல்யூ TI by TC equal to நம்ம என்ன சொல்லலாம் 27/4. அதோட வேல்யூ வந்து பார்த்தா 6.75. இது மிக முக்கியமானது. The temperature inversion is very much higher than critical temperature. The temperature inversion is very much higher than critical temperature. ஓகேங்களா? இப்போ ஹைட்ரஜன் ஏன் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தா வெப்பத்தை ஏற்படுதுன்னா அதுதான் காரணம். The temperature inversion is very much higher than critical temperature. இப்போ அதுக்கு நமக்கு ஹைட்ரஜனுக்கு வந்து 190 கெல்வின் இன்வர்ஸ் டெம்பரேச்சர், அதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 33 கெல்வின். அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட நமக்கு டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது மிக முக்கியமானது, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் டெம்பரேச்சரோட வேல்யூ, அடுத்து பாயில் டெம்பரேச்சர், அடுத்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அடுத்து நமக்கு டெம்பரேச்சர் இன்வர்ஷனுக்கும் பாயில் டெம்பரேச்சருக்குள்ள ரேஷியோ வந்து பார்த்தா 2 times இருக்கும். அடுத்து இன்வர்ஸ் டெம்பரேச்சருக்கும் ஐசி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்குள்ள ரேஷியோ அதோட வேல்யூ 27/4 லைக் 6.75 மிக முக்கியமானது. ஸோ ஹைட்ரஜனோட இன்வர்ஸ் டெம்பரேச்சர் வந்து 190, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 33 கெல்வின். இதுவும் நமக்கு டிஆர்னு கேட்கலாம். அடுத்து த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், த மெத்தட் எம்ப்ளாயிங் ரீஜெனரேட்டிவ் கூலிங். ஓகேங்களா? ஸோ இது மிக மிக முக்கியமானது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரையும் நமக்கு லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸில் பேசிக் கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த பேசிக் கான்செப்ட்லேருந்து ஷூராக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ். லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ், வாயுக்களை எப்படி குளிர்விக்கிறது. த கேஸ் இன்டு லிக்யூட் as the temperature is reduced. ஓகேங்களா? வெப்பநிலையை குறைக்கும் போது நமக்கு என்ன சொல்லணும்னா கேஸ் வந்து நமக்கு லிக்யூடாக மாறும். Joule-Thomson expansion, நமக்கு Joule-Thomson சொல்லலாம் அல்லது Joule Kelvin சொல்லலாம், is very important technique to liquefy the gas. Okay, the cooling procedure in Joule-Thomson expansion of the gas depend on a difference on pressure, two side of the porous plug and initial temperature. Okay, the Joule-Thomson expansion of the gas எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா pressure difference டிபெண்ட் பண்ணிருக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற அந்த வாயு மூலக்கூறினுடைய தொடக்க வெப்பநிலையை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃபார் மோஸ்ட் கேஸஸ் Joule-Thomson கூலிங் இஸ் வெரி ஸ்மாலாக இருக்கும். நிறைய கேஸஸ்க்கு வந்து பார்த்தா Joule-Thomson கூலிங் வந்து நம்ம வெரி 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 ஸ்மாலாக இருக்கும். த கூலிங் ப்ராசஸ் கேன் பி இன்டென்சிஃபைடு பை எம்ப்ளாயிங் ப்ராசஸ் இஸ் கால்டு ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ். திரும்ப நம்ம கூலிங் ப்ராசஸ் ரிப்பீட்டிங் பண்ணுறோம் இல்லையா, திரும்ப பண்ணும்போது மிக குளிர்ந்த வெப்பநிலைக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் கூலிங் நம்ம சொல்ல முடியும். ரீஜெனரேட்டிவ் கூலிங் ப்ராசஸ் கன்சிஸ்ட் இன் கூலிங் த இன்கமிங் த கேஸ் பை போர்ஷன் ஆஃப் கேஸ். நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணால் Joule-Thomson எக்ஸ்பான்ஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குளிர்விச்சிருப்போம். அதை தான் நம்ம மறுபடியும் திரும்ப பண்ணுறதுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் கூலிங். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு காற்று மூலம் குளிர்விக்கிறோம்னா ரீஜெனரேட்டிவ் மெத்தடில் குளிர்விக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம Joule-Thomson எக்ஸ்பான்ஷனில் ஒரு சிறிதளவு வந்து குளிர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்போம். அதை மீண்டும் இதே மெத்தடில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் கூலிங். ஓகேங்களா? பை மெயின்டைனிங் த கண்டினியூஸ் சைக்கிள் ஆஃப் such operation, the initial temperature can be rapidly and progressively lowered. திரும்ப பண்ணும்போது என்ன ஆகுனா ரொம்ப கம்மியாயிரும். This regenerative process continues still the gas get liquefied. ஸோ ஒரு வாயு மூலக்கூறுகள் திரவமாக மாற வரையும் திரும்ப இந்த சுழற்சி முறையை நம்ம பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிச்சது யாருன்னா லிண்டே பை லிக்விஃபைங் த ஏரை வந்து லிக்விஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு யார் ஃபைண்ட் அவுட் பண்ணால் லிண்டே.
காற்றை முதலில் நீர்மமாக்கியவர் யாருன்னு கேட்டால் லிண்டேன்னு சொல்ல தெரியும் நமக்கு. ஸோ எசென்சியல் கண்டிஷன் ஃபார் த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேசஸ் என்னென்ன கண்டிஷன் சொல்லலாம்? த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் பை pressure alone it must be cooled below the critical temperature. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கீழே மாறுநிலை வெப்பநிலைக்கு கீழே கொண்டு போகணும் காற்று மூலக்கூறுகளை. The liquefaction of gas by Joule-Thomson expansion is it must be cooled to the temperature below the temperature of inversion. ஓகேங்களா? அதே Joule-Thomson எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணால் பிலோ த இன்வர்ஸ் டெம்பரேச்சர் கொண்டு போகணும். பிலோ த இன்வர்ஸ் டெம்பரேச்சர் கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் பை ப்ரெஷர் அலோன். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை செலுத்தி நம்ம குளிர்விக்கிறோம்னா நமக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொண்டு போனால் போதுமானது. குறிப்பிட்ட அழுத்தம் செலுத்தி அதன் மூலமாக குளிர்விக்க மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு. அதே நம்ம Joule-Thomson எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா நம்ம வெப்பநிலையை வந்து பொருட்டு வெப்பநிலைக்கு கீழே கொண்டு போகணும். இது ரெண்டுமே எசென்சியலான கண்டிஷன். ஸோ இந்த லிண்டே டெக்னிக் நம்ம பார்க்கலாம். காற்றை நீர்மமாக்குதல். ஓகேங்களா? லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏர் பை லிண்டே மெத்தட். லிண்டே லிக்விஃபைட் ஏர் யூசிங் Joule-Thomson எஃபெக்ட் அண்ட் ஆல்சோ பிரின்சிபல் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் கூலிங். திரும்ப இதே சுழற்சி முறையை பின்பற்றோம் இல்லையா? அது பேர் தான் ரீஜெனரேட்டிவ் கூலிங். நம்ம இன்சிலாக வந்து ஏர் மாலிகூல்ஸ் வந்து ஒரு 25 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிஸ்டன் இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். ஸோ P1 அப்படிங்கிற பம்ப் யூஸ் பண்ணி ஒரு 25 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கம்ப்ரஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம்னா அந்த குளிர்ந்த நிலையில் இருக்க வாட்டர் பாத் வழியாக அனுப்புகிறோம். திஸ் கம்ப்ரஸ் ஏர் பாஸ் த்ரூ த KOH சொல்யூஷன் காஸ்டிக் சோடா. எதுக்கு இது வழியாக அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்க அந்த பொல்யூஷன்ஸ் இந்த மாசுக்கள்லாம் அந்த CO2 அண்ட் வாட்டர் வேப்பர் இது மாதிரியான பொல்யூட்டன்லாம் மிங்கிளாக இருக்கும். இந்த KOH காஸ்டிக் சோடா இது வழியாக அனுப்பும்போது அந்த மாசுக்கள்லாம் நீக்கப்படும். கேட்பாங்க காற்று லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் மாலிகூல்ஸோட இருக்கிற கண்டாமினேஷன்ஸ் பர்டிகுலராக அந்த CO2 கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எது வழியாக அனுப்பணும்னா KOH சொல்யூஷன் வழியாக நம்ம அனுப்பணும். இதுவும் நமக்கு டிஆர்பி கேட்கலாம். ஸோ ஏர் தென் என்டர் த பம்ப் P2. மறுபடியும் இதே சைக்கிள் பம்ப் P2 வழியாக அனுப்பி நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரெஷரை ஒரு 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொண்டு வந்துடுறோம். தென் இட் இஸ் பாசிங் த்ரூ த ஃப்ரீசிங் மிக்சர். அது வழியாக அனுப்பும்போது டெம்பரேச்சர் வந்து -20 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அகைன் நம்ம ஹை ப்ரெஷர் பாஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா கொண்டு வரும்போது -70 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடுது. ஓகேங்களா? So again this cooling air flows in upward to the tube A. Tube A இருந்து B வருது, மறுபடியும் A இருந்து B. இதே மாதிரி திரும்ப ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா கூல் ஆயிரும். The pump P2 again compress the air 200 atmosphere. After complete fuel cycle air is cooled sufficiently at low temperature. ஸோ இங்கே மிக முக்கியமாக அந்த ஏர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு KOH சொல்யூஷன் வழியாக அனுப்பணும். அது ஒன்று. நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பம்ப் P2வில் ஹையஸ்ட் இங்கே கொடுக்குற அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 200 ATP. ஸோ எந்த வெப்பநிலையில் -70 டிகிரி செல்சியஸ் இந்த வெப்பநிலையில் வந்து பார்த்தா -70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்து நமக்கு ஏர் வந்து நமக்கு என்னவோ மாறுதுன்னா லிக்யூடாக கன்வெர்ட் ஆகிடுது. இது மிக முக்கியமானது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னு கேட்டோம்னா லிண்டே அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் தான் வந்து காற்றை நீர்மமாக்கினார். இது மிக முக்கியமானது. லாஸ்ட்டாக அந்த லிக்யூடு ஸ்டேட்டில் இருக்கிறத ஏரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டிவார் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளாஸ்கில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம்? டிவார் ஃப்ளாஸ்க். இதுவும் நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது டாபிக் வந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏர் வந்து க்ளூடு ப்ராசஸ். ஓகேங்களா? லிண்டே. அடுத்து வந்து நம்ம படிக்கிறது கிளாடே மெத்தடில் வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாடே லிக்விஃபைடு ஃபயர் கன்சிஸ்ட் ஆஃப் 2-fold ஒர்க்கிங். இதில் நம்ம 2-fold ஒர்க்கிங் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் இஸ் யூஸ்டு டு அட்டைன் த டெம்பரேச்சர் below the inverse temperature. வெப்பம் மாற்றிடற்ற விரிவு வெப்பம் மாறாமல்
எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம். அடியாபேட்டிக்னா வெப்பம் மாறாமல். அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் மெத்தடில் த டெம்பரேச்சர் லெஸ் தென் இன்வர்ஸ் டெம்பரேச்சர், வெப்பநிலையை புரட்டு வெப்பநிலையில் கீழே கொண்டு வந்துடும். செகண்டு வந்து ஜூல்-தாம்சன் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் கான்செப்ட், செகண்டு ஒன் வந்து பார்த்தா ஜூல்-தாம்சன் எக்ஸ்பேன்ஷன். இது மிக முக்கியமானது. So actually 80% of the air goes to the adiabatic expansion method நம்ம கூல் பண்றோம். remaining 20% of the gas is subject to Joule-Thomson expansion. இது மிக முக்கியமானது. ஸோ இதில் என்ன மெயின் ப்ராப்ளம்னா லோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்தா சாலிஃபிகேஷன். ஓகேங்களா, லிக்யூடாக மாறாத சம்டைம்ஸ் சாலிடாக மாறிடுது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ இதோட யூசஸ் வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா ஏர் வந்து லிக்யூடாக மாற்றினால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, லிக்யூட் ஏர் யூஸ் டு கூல் த சப்ஸ்டன்ஸ் டு வெரி லோ டெம்பரேச்சர். ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து லோ டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு நமக்கு லிக்யூட் ஏர் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ் டு டெவலப்பிங் த ஹை வேக்கம் கிரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். என்ன பண்ணால் செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ், அந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஏரில் இருக்க வந்து O2, H2, ஆர்கான், நியான் இதெல்லாம் வந்து தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் நிறைய கமர்ஷியல் யூசஸ் இருக்குல்ல, அது இல்லாமல் அதனால் அது தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து லிக்விட் ஏர் யூஸ் பண்ணிக்கலாம். O2 வந்து நமக்கு மெட்டல் கட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். அது ப்ரீத்திங் இந்த ஏரோப்ளைன்ஸ், மைன்ஸ், இந்த சுரங்கங்களில் ஃப்ளைட்டில் வந்து ப்ரீத்திங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட்ரஜன் வந்து மேனுஃபேக்சரிங் அமோனியா அண்ட் ஃபெர்டிலைசர் தனியாக பிரிக்கும் போது இந்த பர்பஸ். ஆர்கான் வந்து பார்த்தா கேஸ் ஃபில்டு எலக்ட்ரிக் லேம்பில் வந்து நம்ம ஆர்கான் யூஸ் பண்ணுறோம். நியான் வந்து டிஸ்சார்ஜ் டியூப்பில் யூஸ் பண்ணுறோம். இலுமினேஷன் ஆஃப் சைன் போர்டில் இருக்கு இல்லையா, டிசைன் போர்டில் இருக்காங்களா யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து லிக்யூட் ஏர் வந்து இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லிக்யூட் ஏரோட அப்ளிகேஷன்ஸ் ஹியூஜ் இருக்குது. இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. லிக்யூட் ஏரோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேலா, கூல் த சப்ஸ்டன்ஸை கூல் பண்ணுறதுக்கு, ஹைலி வேக்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேலா. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ். ஸோ இது மாதிரி தனித்தனியாக பிரிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் நிறைய கமர்ஷியல் யூசஸ் இருக்குது. ஸோ மெட்டல் கட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். ப்ரீத்திங் apparatus இன் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் மைன்ஸ், மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா அண்ட் ஃபெர்டிலைசரில் நைட்ரஜன் யூஸ் ஆகுது. ஆர்கான் தனியாக பிரிக்கும் போது எலக்ட்ரிக் லேம்பில் யூஸ் பண்ணலாம். நியான் தனியாக கொண்டு வரனால என்ன பெனிஃபிட்னா டிஸ்சார்ஜ் டியூப்பில் illumination ஆஃப் சைன் போர்டு, இது மாதிரியான ஹியூஜ் அப்ளிகேஷன் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காற்றை வந்து இடமாக மாற்றும் போது இது மாதிரியான ஹியூஜ் கமர்ஷியல் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை வந்து நம்ம திரவமாக பண்ணுறனால, கேஸ் ஸ்டேட்லேருந்து திரவமாக பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனை வந்து டைரெக்டாக வந்து கேஸ்கட் ப்ராசஸில் நமக்கு லிக்விஃபை பண்ண முடியாது. Hydrogen cannot be liquefied by cascade process because it critical temperature வந்து -240 டிகிரி செல்சியஸ். ஹைட்ரஜனோட இன்வர்ஸ் டெம்பரேச்சர் வந்து -83 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, -240 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து பார்த்தா -83 டிகிரி செல்சியஸ். ஸோ இது ரெண்டும் மிக முக்கியம் ஹைட்ரஜனுக்கு. அடுத்து பட் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இட் ஹேஸ் பீன் ப்ரீகூல்டு டு -177 டிகிரி செல்சியஸ். ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா -177 டிகிரி செல்சியஸ் வரையும் நம்ம கூல் பண்ண முடியும். ஹைட்ரஜன் இஸ் கம்ப்ரஸ் டு த ப்ரெஷர் அபவுட், நம்ம பம்ப் யூஸ் பண்ணி எவ்வளோ பண்ணோம்னா 200 அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியும். தென் பாஸ்டு த்ரூ த அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, ஆல்கஹால் இது வழியாக பாஸ் பண்ணி அதில் மிங்கிளாக இருக்க இம்ப்யூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இட் இஸ் என்டர் இன் த சேம்பர் ஏ அண்ட் சேம்பர் பி, ஃபைனலாக சேம்பர் சிக்கு வரும். ஸோ இது மாதிரி நமக்கு ஹைட்ரஜன் வந்து -200 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம கொண்டு வரும்போது நமக்கு லிக்யூடாக மாறிடும் அந்த ஓகேங்களா. ஆஃப்டர் த ஃபியூ சைக்கிள் இதே திரும்ப 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 பண்ணும்போது ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸில் the temperature of the gas reduced to -250 degrees Celsius. Hydrogen gas under these conditions suffering Joule-Thomson expansion is liquefied and collected dewar flash. ஓகேங்களா. ஸோ
ஸோ இது மாதிரி திரும்ப ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, கூலாகி நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். ஜென்ரலாக ஹைட்ரஜனுடைய வெப்பநிலையை நம்ம குறைக்கும் போது அங்கே பாயிலிங் நமக்கு வெப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்யூடு ஹைட்ரஜனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தா நமக்கு -252.8 டிகிரி செல்சியஸ். இது மிக முக்கியமானது. பாயிலிங் பாயிண்ட் ஹைட்ரஜனோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ, லிக்யூடு ஹைட்ரஜனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து -252.8 டிகிரி செல்சியஸ். அதே ஹைட்ரஜன் வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கும்போது என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது நம்ம கேட்கலாம். ஸோ ஜெனரலாக வந்து ஹைட்ரஜன் வந்து டைரெக்டாக நம்ம வந்து லிக்விஃபிகேஷன் கேஸ்கட் மெத்தடில் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் அதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் -240 டிகிரி செல்சியஸ், டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து -83 டிகிரி செல்சியஸ். ஸோ இது மிக முக்கியமானது. அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கீழே கொண்டு வந்து தான் நம்ம குளிர்விக்க முடியும். ஓகேங்களா. ஜெனரலாக நம்ம யூஸ் பண்ணுற இங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து பார்த்தா 200. ஓகேங்களா. ஸோ எந்த வெப்பநிலையில் நம்ம ஹைட்ரஜனை வந்து திரவமாக மாறுதுன்னா -250 டிகிரி செல்சியஸ். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ப்ரெஷர் வந்து பார்த்தா 200 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த டெம்பரேச்சர் வந்து லிக்யூடாக மாறுதுன்னா -250 டிகிரி செல்சியஸ் மிக முக்கியமானது. அதேமாரி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கேட்கலாம், இன்வர்ஸ் டெம்பரேச்சர் கேட்கலாம், பாயிலிங் டெம்பரேச்சர் கேட்கலாம். இதெல்லாம் மிக முக்கியமானது. ஹைட்ரஜன் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கும்போது எந்த கலரில் இருக்குன்னா ஒயிட் கலர். ஓகேங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஆக்சிஜன். அதே நமக்கு ஆக்சிஜனுக்கு வந்து கேஸ்கட் கூலிங். ஹைட்ரஜனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆக்சிஜனுக்கு வந்து இந்த கேஸ்கட் கூலிங் தான் யூஸ் பண்ணுறோம். இது கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பம்ப் இருக்கும். P1 P2 P3 3 பம்ப் இருக்கும். அதே மாதிரி இந்த அவுட்டர் ஜாக்கெட் வந்து ABC இருக்கும். இதுதான் நம்பர் ஆஃப் பம்ப். கம்ப்ரெஷன் பம்ப் வந்து இந்த டெக்னிக் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த apparatus consist ஆஃப் பிக்டெட். ஓகேங்களா. இதை பிக்டெட் சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா கம்ப்ரஸ்டு பம்ப் இருக்குன்னா P1 P2 P3 கம்ப்ரஸ்டு பம்ப் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தா ABC அப்படிங்கிற அவுட்டர் சாக்கெட் அண்டு வாட்டர் கூல்டு அவுட்டர் சாக்கெட் இருக்கும். இந்த ஏபிசியில் ஒன்றில் வந்து பார்த்தா கூல் வாட்டர் இருக்கும், இன்னொன்றில் லிக்யூடு மீத்தேல் குளோரைட், இன்னொரு இதில் வந்து எத்திலின் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் ஒவ்வொன்று ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஒன்றில் வந்து குளிர்ந்த நீர், இன்னொரு இதில் வந்து பார்த்தா பியில் வந்து பார்த்தா மீத்தேல் குளோரைடு, அடுத்து வந்து லிக்யூடு எத்திலின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பம்ப் P1 யூஸ் பண்ணி நம்ம மீத்தேல் குளோரைடை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதேமாதிரி பம்பு யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா P2 கம்ப்ரஸ் த எத்திலின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பம்ப் P1 வந்து பார்த்தா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மீத்தேல் குளோரைடு இருக்கும். பம்ப் P2 வந்து பார்த்தா எத்திலின் இருக்கும். அடுத்து பம்ப் P3 யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஸோ பம்ப் ஆக்சிஜன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மிக முக்கியமானது. 3 பம்பு நம்ம வந்து பார்த்தா 3 இதுலேயுமே நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. இங்கே ஆக்சிஜன் இருக்கும், லிக்யூட் ஆக்சிஜன். ஓகேங்களா. P1 யூஸ் பண்ணி லிக்யூடு மீத்தைல் குளோரைடு வந்து நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தா எத்திலின், இதில் வந்து லிக்யூட் ஆக்சிஜன் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் மிக முக்கியமானது. ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் மெட்டீரியல் தெளிவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து O2ஓட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஃபார் ஆக்சிஜன் வந்து பார்த்தா -118.8 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. பம்பு P1 நம்ம யூஸ் பண்ணி எதை கம்ப்ரெஸ் பண்ணுறோம், P2 P3. இது மிக முக்கியமானது. பம்ப் P1 யூஸ் பண்ணி மீத்தைல் குளோரைடை கம்ப்ரெஸ் பண்ணும்.
இது வந்து நம்ம எத்திலின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தா ஆக்சிஜன் O2 நம்ம கம்ப்ரஸ் பண்ணுவோம். இது மிக முக்கியமானது. ஸோ திஸ் apparatus ஆல்சோ யூஸ்ட் இன் யார் வேறு யூஸ் பண்ணனா காமர்லின் ஓனஸ் HK ஓனஸ் இதே சேம் apparatus யூஸ் பண்ணாங்க. நம்ம ஆக்சிஜனோட வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர் அட்டைன் பை த பாய்லிங் லிக்விட் ஹைட்ரஜன் அண்டர் த ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஸோ இதனோட பாய்லிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா மைனஸ் வந்து 218 பாய்லிங் லோயஸ்ட் பாய்லிங் டெம்பரேச்சர் 218 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 218. இது மிக முக்கியமானது. ஸோ இப்போ லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து நமக்கு என்ன கேட்குறோம்னா இங்கே கேஸ்கட் கூலிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். கேஸ்கட் மெத்தட் இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தா இது வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஏன்னா நம்பர் ஆஃப் வேக்கம் பம்ப் இருக்குது. P1 P2 P3 பம்பு. P1 யூஸ் பண்ணி நம்ம மீத்தைல் குளோரைடை வந்து நம்ம பம்ப் பண்ண முடியும். ஓகேங்களா, மீத்தைல் குளோரைடை பம்ப் பண்ண முடியும். அடுத்து நமக்கு P2 யூஸ் பண்ணி வந்து பார்த்தா எத்திலின் கேஸ் வந்து நம்ம பம்ப் பண்ணுவோம். ஸோ இது ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. பம்ப் P1ஓட ஒர்க், பம்ப் P2 அண்டு பம்ப் P3 பார்த்துக்கோங்க. நம்ம எந்த மெத்தடில் வந்து நமக்கு வந்து கூல் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ்கேட் கூலிங், அது மிக முக்கியமானது. அடுத்து வந்து ஆக்சிஜனோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் கேட்கலாம். ஆக்சிஜன் அப்படின்னா மைனஸ் 118.8 டிகிரி செல்சியஸ். அவங்க கேள்வியில் கேட்குறாங்களா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து பார்த்தா 25 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக லிக்யூட் ஆக்சிஜன் நம்ம கலெக்ட் பண்ணுறது டிவார் ஃப்ளாஸ்கில், அது மிக முக்கியமானது. ஸோ இதே சேம் apparatus வந்து HK ஓனஸ் அவரும் யூஸ் பண்ணியிருக்காரு, ஹாமர்லைன் ஓனஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இதோட பாய்லிங் டெம்பரேச்சர் மிக முக்கியமானது மைனஸ் 218 டிகிரி செல்சியஸ் 218 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, இதெல்லாம் தெளிவாக ஹைலைட் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கணும், அதை மட்டும் கரெக்டாக பாருங்கள், போதுமானது. அடுத்து வந்து நமக்கு லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஹீலியம். ஹீலியம் வாஸ் த லாஸ்ட் கேஸ் டு பி லிக்விஃபைடு. என்ன காரணம்னா இதோட எக்ஸ்ட்ரீம்லி லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ அதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா நமக்கு நம்ம கெல்வின்னு சொல்லியிருக்கோம் 5.28 கெல்வின் 5.28 கெல்வின். அது இன்வர்ஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா நமக்கு 33 கெல்வின் 33 கெல்வின். ஓகேங்களா, இது வந்து இன்வர்ஸ் டெம்பரேச்சர் தேவைன்னா மைனஸ் 273 டிகிரி செல்சியஸில் இந்த 5.25 கெல்வின் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது நமக்கு இதுவும் டிகிரி செல்சியஸில் கிடைக்கும். ஓகேங்களா, தேவைன்னா டிகிரி செல்சியஸில் மாற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக படிக்கிறது இந்த ஹீலியத்துக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னா கெல்வினில் படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 5.25 கெல்வின். இன்வர்ஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா நமக்கு 33 கெல்வின். இது ரெண்டும் நான் வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா, இந்த ஹாமர்லைன் ஓனஸ் வந்து பார்த்தா ஃப்ரீ கோல்டு ஹீலியம் to 23 கெல்வின் பை மீன்ஸ் த லிக்யூடு ஹைட்ரஜன் பாயிலிங் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஹீலியத்தை வந்து எப்படி கூல் பண்ணாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாயிலிங் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த டியூப் வழியாக உள்ள அனுப்பி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இதை வந்து லிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீலியத்தை லிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த கேஸ் யூஸ் பண்ணான்னு கேட்கலாம். லிக்யூடு ஹைட்ரஜன் பாயிலிங் லிக்யூடு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நம்ம ஹீலியத்தை கூல் பண்ணோம், அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தா Joule-Thomson எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இன்சிலாக வந்து ஹீலியம் கேஸ் வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தா 25 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டிவைஸில் வந்து பார்த்தா டியூப் ஏ இருக்கும், அடுத்து டியூப் பி இருக்கும். இது நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து S1 S2 S3 S4 அப்படின்னு 4 ஸ்பைரல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா S1 S2 S3 S4 அப்படிங்கிற 4 ஸ்பைரல் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. முக்கியமாக நமக்கு தெரியுது எவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னா 25 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஸோ இதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தெளிவாக பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், இன்வர்ஸ் டெம்பரேச்சர்,
ஓகேங்களா. ப்ரெஷர் வந்து 25 atmospheric ப்ரெஷர் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா. ஸோ அதே சாலிடு ஹீலியம் வாஸ் ஃபஸ்ட்டு அப்சர்வ்டு வந்து பார்த்தா கீசம் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தா 4 Kelvin. லிக்விட் ஹீலியத்துக்கு வந்து 4 Kelvin நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது அது சாலிடு ஹீலியமாக மாறிடும். இது மிக முக்கியமானது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தமிழ் மீடியம் மெட்டீரியல் பார்த்தோம், இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்துருக்கோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு டாப்பிக்கும் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, போதுமானது. ஸோ ஜென்ரலாக இந்த டாபிக் வந்து நமக்கு 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று யார் கண்டுபிடிச்சான்னு கேட்கலாம், அல்லது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அல்லது இன்வர்ஸ் டெம்பரேச்சர் அல்லது எந்த டெம்பரேச்சரில் நமக்கு வந்து கேஸ் வந்து லிக்விஃபை ஆச்சு, இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரிகார்டிங் நான் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த கிளாஸ் நம்ம தனியாகவே கொஸ்டின் அண்டு ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணிடலாம், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.